சிவாய நம திருச்சிற்றம்பலம். இன்று ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை திதி. இந்த அற்புதமான இந்த அமாவாசை திதியில் அதுலேயும் தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் தவறாது நம்முடைய அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபாடு செய்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை பிறருக்கு எளியவர்களுக்கு வறியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் தான தர்மங்களை செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ நம்ம கற்றுக்கிடணும். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, இந்த காணொளியை பார்க்கக்கூடிய நம்ம அன்பர்கள், அதுலேயும் முக்கியமாக தகப்பன் இல்லாதவர்கள், தாய் தகப்பன் இருவரும் இல்லாதவர்கள் முக்கியமாக கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு சன்னியாசிகளுக்கு தான தர்மம், பிராமணர்களுக்கு தன்னால் என்ற தான தர்மங்களை ஈந்தருளி, பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது 2 வாழைப்பழமோ கொடுத்து பசுவினுடைய அந்த லக்ஷ்மி கடாசம் பொருந்திய பசுவினுடைய ஆசீர்வாதத்தையும், ஏன்னா பசுவில் தான் 33 கோடி தேவர்கள், 78,000 ரிஷிமார்கள், சகலவிதமான தேவாதி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரே வஸ்து கோமாதா. அதனால் கோமாதாவுக்கு அமாவாசை திதியில் அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு செய்தாலே சகலவிதமான பாவ வினைகளிலிருந்து நம்ம விடுபடலாங்கிறது சாஸ்திரம் கூறுகின்றது. அனைவரும் இந்த நற்செயல்களை செய்து இறையறல் பெற்று முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரிபூர்ணமாக சிறப்பாக வாழ அடியேன் வாழ்த்துகின்றேன். திருச்சிற்றம்பலம்.